லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். லிங்கம் வாஸ்து யூடியூப் சேனலில் நாம் பல பதிவுகளை பார்த்து கொண்டே வருகின்றோம். இன்றைக்கி நார்த் ஃபேஸிங் 2BHK உள்ள 22.4க்கு 38.3 உள்ள அருமையான வரைபடத்தையும் குழிக்கணக்கையும் நம்ம பார்க்குறோங்க. அதனால் எந்த குழி நல்லா இருக்குங்கிறதுக்கு எல்லா திசைக்கும் பொருந்தும். அதனால் நீங்கள் இப்போ நீங்கள் வடக்க பார்த்தீங்கன்னா இதே குழியை தெற்குக்கும் பொருந்தும், மேற்குக்கும் பொருந்தும், கிழக்குக்கும் பொருந்தும். அதனால் நீங்கள் எல்லா வரைபடத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது வரைபடத்தை பார்ப்போம். இந்த வரைபடம் நார்த் ஃபேஸிங்க்கு 22.4 அடிக்கு 38.3 உள்ள அருமையான அளவுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிராயிங்கில் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா 5Gங்கிறது நம்ம பார்க்கணும். 5G பார்க்குறதுக்கு முன்னாடி ஈசான மூலை வாயுமூலை முன்புறத்துலையும், அக்னி மூலை கன்னி மூலை பின்புறத்துலையும் வரும். ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, இவை மூன்றும் நண்பர்கள். அப்புறம் நார்த் வெஸ்ட்டில் செப்டிக் டேங்க், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க். திஸ் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் பேசிக் ஃபார்முலா இன் தி வாஸ்து ஆல் ஓவர் கண்ட்ரி. இதில் வேறு எதுவுமே மாற்றம் கிடையாது. கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டிலையும் மாறி மாறி வருமா? வரவே வராது. ஆல் ஓவர் வேர்ல்டு பேசிக் தான் வாஸ்து. ஒரு குழந்தை பிறந்துச்சுனாக்கா ஒவ்வொரு ஊருக்கும் சூரிய உதயத்திற்கு உண்டான பேசிக்காக வச்சு தான் அந்த குழந்தைகளுடைய பலனை சொல்லுவாங்க. இது அப்படி கிடையாது. எல்லா ஊருக்கும் ஒரே பொருத்தம் தாங்க. அதனால் ஒரு தடவை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாக்கா இந்த வலது மூளை அதை பதிவு செய்து கொள்ளும். எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். வாஸ்துபடி வீடு கட்டி மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். இப்போ நம்ம பிளானுக்கு உள்ளே போக போகிறோங்க. 4C பார்க்குறதுக்கு முன்னாடி 3R அப்படின்றத பார்ப்போம். கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசிக்காரர்களுக்கும் 5/14/23 பிறந்தவர்களுக்கும் ஜாதகத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அந்த திசையை வச்சு வீடு கட்டிக்கலாம். இப்போது இதுதான் பேசிக்கானது நான் சொல்லியிருக்கேன். குழிக்கணக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளே போவோம். ஸோ இப்போ வெராண்டா 6:30க்கு 10, ஹால் இதுதான், இங்கே தான் மெயின் டோர் வைக்க போகிறோம். 16க்கு 10 ஒரு ஹாலு, டைனிங்கு, கிச்சன் 6:30க்கு 8. ஈசான மூலையில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் நம்ம பூஜை ரூம் நம்ம வச்சுருக்கோம். பெட்ரூம் 10க்கு 16 கன்னி மூலையில் வச்சுருக்கோங்க. இங்கே ஜன்னல் கொடுத்துருக்குறோம். வேணும்னா இங்கேயும் நீங்கள் ஜன்னல் வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஏ மெயின் டோர், அதாவது இந்த பெட்ரூமுடைய டோர். அண்டு ஹாலிலேருந்து ஒரு காமன் டாய்லெட் 4:30க்கு 7. அப்புறம் 8க்கு 9:30 ஒரு பெட்ரூம் வித் 2 ஜன்னல், வாயு மூலையில் பெட்ரூம் கொடுத்துருக்குறோம். இட் இஸ் ஏ பேசிக் ஃபார்முலா. இந்த பிளான் பார்த்துட்ருக்கும்போது உங்களுக்கு ஒரு விளக்கத்துக்காக சொல்கிறேன். இந்த சப்தமின்னு போட்டிருக்கு இல்லையா, அன்னைக்கு திருமணம் நம்ம வச்சோம்னாக்கா அன்று இரவே உங்களுக்கு சப்தமி முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சஷ்டியில் பெரும்பகுதி திருமணம் வைக்க மாட்டாங்க. சப்தமியில் திருமணம் வைக்கலாம். ஆனால் சப்தமியில் திருமணம் வைத்தோமே ஆனால் இந்த அஷ்டமியில் தான் தாம்பத்தியம்ங்கிறது, அந்த முதல் நாள் இரவு கணவன் மனைவி கூடுவதற்கு உண்டான காலமாக இருக்கும். அதனால் சப்தமி திருமணத்தை தவிர்த்துருங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அஷ்டமி உங்களுக்கு அன்று இரவு வந்துடும். ஏன்னா சப்தமியில் திருமணம் செய்யலாம், அஷ்டமி அவ்வளவாக சிறப்பாக இருக்காது. த சேம் திங் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சப்தமியில் நீங்கள் ஒருவேளை நீங்கள் வீடு கிரக பிரவேசம் செய்திருக்கிறீங்க அப்படின்னா அஷ்டமி அடுத்த நாள் கரிமீன் சாப்பிட்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் கிரக பிரவேசம் செஞ்சுருக்கீங்க, சனிக்கிழமை அஷ்டமியாக வருதுன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு அசைவ உணவு வீட்டுக்குள்ளே பரிமாறுவது தவறு. ஒருவேளை சனிக்கிழமை நீங்கள் கிரக பிரவேசம் பெருமாள் வழிபாடு பண்ணுறவங்க நிறைய அன்பர்கள் கிரக பிரவேசம் செய்வாங்க. அடியன் எங்கள் சமுதாயத்தர்கள் நிறைய பேர் சனிக்கிழமை தான் கிரக பிரவேசம் செய்வாங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அருமையான நாள், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான நாள். அதனால் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிலர் அசைவ உணவு வெளியே வீட்டுக்குள்ளே வைக்கவே வைக்காதீங்க. என்னுடைய கொள்கை என்னென்னா அசைவமே சாப்பிடக்கூடாது. அப்படியே சாப்பிட்றதா இருந்தால் புது வீட்டில் நீங்கள் அந்த ஒரு சுவையை கூட அந்த வீட்டில் காமிக்காமல் இருந்தோம்னா நல்லது. இப்போ வீட்டுக்குள்ளே நம்ம பார்த்துட்டோம். பெட்ரூம், கிச்சன், டாய்லெட்டு, டைனிங்கு, ஹாலு, பூஜை. யார் ஒருத்தவங்க ஈசான மூலையில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் பூஜை அறை வைக்கிறீங்களோ சிறப்பு. 2 பெட்ரூமை நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். இப்போது இந்த வரைபடத்தை நாம் எப்போவுமே
அந்த ஒரு ஆங்கிலத்திலையும் நான் இப்போ வந்து சொல்லிகிட்ருக்கிறேன். Now we see the plan in the 22 feet 3 inches, 38 feet 9 inches. Now Kadaga, Vrichiga, Meena Rasi. These three things, Rasis, the north facing is good and north facing. So Cancer, Sea, Scorpio and Pisces. These three Rasis and Mercury is a Buddha. In your astrological chart, the Mercury in a good place. In case of in your astrological chart, the Mercury is here or here. In case here, this is Buddha and Mercury here or here. You provide a north facing main door also good for these things. Don't see you in case you are a Mesha Rasi means though east facing good, but in your astrological chart the Buddha and Mercury in here, you provide a main door in the north facing. Now 5G is, you see it, northeast corner sump, rainwater collection tank and borewell. Southeast corner there is no things. Southwest corner over tank. Northwest corner provide a septic tank. So north facing house and west facing house only the septic tank in front. East facing and south facing house must provide a septic tank in the back side. Then east side and north side more space, more vacant side, more land comparing to the south and west, and a higher level of the trees in the west and south side. In case of big building in a west side and south side, no vacant side in the west and south side. Now we go through inside of the house. Veranda is a 6 inches and 9 feet 9 inches. Hall is 16 by 10. Window in a east side more windows, no eye pressure, eye problems, spectacles, no spectacles, glasses you need not necessary in a 90 years also. You are a software business, software field. You provide a window in the east side more, and you need a boys. So boys need, you provide a window in your door is east side. Now hall, kitchen, dining. So kitchen southeast corner provide because of Shukra in a place of the southeast. So in here southeast corner don't provide a toilet and septic tank. In case of southeast corner toilet, septic tank, any one of the mistake means this house girls is suffer in the uterus, fibroid, myoma, if any one of the problem. So don't provide in a southeast corner. There is no mistake in the house. In case of any existing building, you have to must changes. There is no remedy because of southeast corner purified. It is administered about a Shukra is a southeast corner. So Shukra also a lady's uterus is a safer god in a Shukra. Southwest corner Rahu. Rahu is a southwest corner, higher place. Okay, southwest corner to provide a bureau in a southwest corner to facing in a north. Entrance is northeast corner, and this bedroom, toilet here and hall and bedroom northwest corner. In case of your child is married, at that time this bedroom is used, and father mother also use in this bedroom. Okay, now we see the குழி கணக்கு. இப்போ நம்ம வந்து 107 குழி நம்ம இந்த பிளாட்டுக்கு பார்த்துருக்கோம். இது வந்து சிதம்பர பதத்திலான நம்ம வகுத்து அதுக்கப்புறம் தான் 107 குழி கொண்டு வந்திருக்கேன். நல்ல பிளானுங்க. 22:38. இப்போ நம்ம குழியை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பொருத்தம் வந்து கர்ப்ப பொருத்தம், கருட பொருத்தம், உத்தமம். வரவு பொருத்தம் கீர்த்தியும் சௌரியமும் ஏற்படும். செலவு குடும்பம் சேமமாய் இருக்கும். யோனி கருடன் நிறைந்த செல்வம். நட்சத்திரம் மூலம் மத்திபம். வார பொருத்தம் புத அங்கீஷம புத வாரமாக வருது. லட்சுமி வாசம் செய்வாள். வம்சம் குரு அங்கீஷம் லாபம் மட்டும். அப்புறம் இனம் ஜாதி ஜெயம். திதி பொருத்தம் திருதியை 3வது திதி ஜெயம். ராசி விருச்சிகம் நன்மை. வயது 89 ஆண்டுகள் நலமாகவும் சேமமாகவும் செழிப்பாகவும் இருப்பீர்கள். இப்போ நம்ம அந்த பொருத்தத்தை பார்த்துட்டோம். ஸோ பிளானை பார்த்துருக்குறோம்.
ஸோ நம்ம வெளியளவு உள்ளளவு பொருத்தம் மூன்றும் நம்ம கலந்து பார்க்கணும். அண்டு நான் வந்து இந்த புதனை வச்சு நான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த பழைய பில்டிங்குடையதோ அல்லது புதுசாக வரைபடம் அமைக்கிறதாக இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 9952166706ங்கிற நம்பருக்கு. நிறைய அன்பர்கள் என்கிட்ட வந்து வரைபடம் அமைத்து கொடுப்பீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐ ஆம் ஏ சிவில் இன்ஜினியர். நான் வந்து உங்களுக்கு பிளான் நான் வந்து அமைச்சு கொடுக்குறோம். அண்டு குழிக்கணக்கையும் பார்க்குறேன். இன்கேஸ் யூ ஹாவ் டு ப்ரைட் ஏ பிளான். ஒருவேளை நீங்கள் பிளான் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலும் யூ சென்ட் இன் மை வாட்ஸ்அப். திஸ் இஸ் மை வாட்ஸ்அப் நம்பர். அனுப்பி வைங்க. பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஒப்பீனியன் சொல்கிறேன். ஸோ அதையும் நம்ம வந்து சரி பண்ணுறோம். ஏன்னா நிறைய வரைபடங்கள் அமைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அதையும் செய்து கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.